வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ், அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 120 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, அதாவது 120 நாளுக்கும் நீங்கள் டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிளோட சேர்த்து இது வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருந்திருக்காங்க, அதாவது லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்மளுடைய சென்னை ஜோனுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வச்சிருந்திருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா அவங்களால செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் தெரியாதவங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுங்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து இதில் தான் நம்ம கொடுப்போம். ரயில்வே எக்ஸாம் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக வரக்கூடிய ரிசல்ட் வந்துச்சுனாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனாலும் சரி, மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் இதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்ம சேனல் வந்து முதல்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அது ஓப்பன் ஆகலாம், நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரயில்வேயோட அஃபிஷியல் கேலண்டரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்து வரப்போகுது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதுக்குமே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வரப்போகிறது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், அதாவது என்டிபிசி. ஓகே, ஸோ இதில் வந்து லெவல் 2லேருந்து லெவல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய நிறைய வித்தியாசமான போஸ்ட் இருக்குது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலைலேருந்து செப்டம்பர் இந்த மந்த்துக்குள்ளே வரும். ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு 7-8 மாதத்துக்கிட்ட டைம் இருக்குதான். பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் தெளிவாக ஃபுல்லாக கம்ப்ளீட் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி கன்ஃபார்மாக உங்களால் செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியும். அதனால் வெயிட் பண்ணாமல் இப்போ இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி லெவல் 1 குரூப் டி பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே வந்து கூடிய சீக்கிரம் கொடுப்போம். ஓகே, இப்போ என்டிபிசி ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாலே கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கும், என்ன மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், மற்ற டீட்டெயில் எல்லாமே இதில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால நம்ம இதை மறுபடியும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த வீடியோவில் இந்த ஒரு இடத்துல மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 12th அண்ட் டிப்ளமோ படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லியிருப்பேன். ஸோ டிப்ளமோ படித்தவங்களாம் அக்செப்ட் பண்ணலை. லாஸ்ட் டைம் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து டிப்ளமோ முடிச்சவர் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் அப்ளை பண்ணவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும். ஸோ டிப்ளமோ படித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், CPT 1. இது வந்து ப்ரிலிம்ஸ். இதுக்கான சிலபஸ் தான், இதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இதே சிலபஸாக செகண்ட் ஸ்டேஜுக்குமே இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ சேம் சிலபஸ் தானே. ஸோ இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இதுக்கும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான். பட் இதை கம்ப்ளீட் பண்ணி இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் தான் இந்த ஸ்டேஜுக்கே போக முடியும். ஸோ அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அது எந்தெந்த போஸ்ட் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். ஓகே, மெடிக்கல் டெஸ்ட் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த CPT 1 தான் நம்மளுக்கு மெயின் ஆனது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டலாக 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து GKலேருந்து 40 கொஸ்டின், மேத்ஸ்லேருந்து 30 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மேத்ஸ், ரீசனிங் இதில் நீங்கள் நல்ல மார்க் கண்டிப்பாக எடுத்தாகணும், ரெண்டுலேயும் ஃபுல் மார்க் எடுத்தாகணும். GKமே இது SSC லெவலுக்கு இருக்காது, பட் ரயில்வேயும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது. ஓகே, ஓரளவு மாடரேட்டாக தான் இருக்கும். மற்றபடி இதில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது ஈஸி. நீங்கள் SSCயை கம்பேர் பண்ணுறப்போ ரயில்வேயோட GKல மார்க் எடுக்கிறது ஈஸி. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 100 கொஸ்டின், 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக உண்டு. அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா 0 மார்க். எக்ஸாம் வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டரில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரு கொஸ்டினை கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான சிலபஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி தான் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து ஒரு சில அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி நான் வந்து எக்ஸாக்டா என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் இதுல கொடுக்கல.
நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியும். பட் ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ சிலாக் எக்ஸாம்ல 2 கொஸ்டின் ஒரு சில ஷிஃப்ட்ல கேட்டிருப்பாங்க. ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனா ஒரு சில ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க வந்து இந்த டாபிக்கை மட்டும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதுல விடவே கூடாது. மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 100% எல்லா டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா தான் உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இது ரொம்ப டஃபாவும் இருக்காது. நீங்க எஸ்எஸ்சியோட கம்பேர் பண்றப்போ ரயில்வேல இருக்கக்கூடிய ரீசனிங், அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அதாவது மேத்ஸ் ரெண்டுமே வந்து எஸ்எஸ்சியோட கம்பேர் பண்றப்போ கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவு அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். அதனால இதுல நீங்க ரெண்டுலயுமே ஃபுல் மார்க் எடுக்கணும். ரீசனிங், மேத்ஸ்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும். எல்லா டாபிக்கும் படிச்சுக்கோங்க. சிலாகிசம், டைஸ், கோடிங், டிகோடிங், ஃபிகர் சீரிஸ், பசில், அனலாகி, கிளாசிபிகேஷன், நம்பர் சீரிஸ், மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ், ஃபிகர் கம்ப்ளீஷன், blood relation, inequality, seating arrangement, statement and argument, mathematical operation, statement and assumption, statement and conclusion, data sufficiency. இதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட், அசம்ப்ஷன், கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு சில அனலிட்டிக்கல் ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் அந்த டாபிக் எல்லாமே நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. லெட்டர் சீரிஸ், எம்பரர் ஃபிகர், வென் டயக்ராம், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ். கேலண்டர்ல வந்து அதிகமாக கேட்டதில்லை, பட் இந்த வருஷம் கேட்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்றதுனால அதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ எதையுமே விட்டுறாதீங்க, எல்லா டாபிக்குமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் எழுத போறது இல்லை. இதுக்கப்புறம் எஸ்எஸ்சி வந்தா அதுவும் எழுததான் போறீங்க. அதே மாதிரி ரயில்வேலே வேற எக்ஸாம் வந்து அதுவும் எழுததான் போறீங்க. அப்படிங்கிறப்போ இதுல ஒரு சில டாபிக் கேட்கலாட்டியுமே மற்ற எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இதை நீங்க முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் 1 நாள் 2 நாள் கூட ஆகாது. அதை விட கம்மியான நாள்லயே முடிக்கலாம். அப்படினால இதுல நீங்க வந்து இதை பார்க்கலாமா பார்க்க வேண்டாமான்னு யோசிக்காதீங்க, எல்லாத்தையுமே பார்த்துருங்க. ஓகே, இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம கோர்ஸ்ல ஆல்ரெடி டீச் பண்ணிட்டோம். ஓகே, அதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஓகே, அதே மாதிரி தான் மேத்ஸுமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டா டீச் பண்ணிட்டோம். இப்போ புதுசாகவும் ஒரு சீரிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்ல கொஸ்டின் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவுமே வந்து பாதி கிட்ட கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அது நீங்க படிக்க படிக்க நாங்களும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்க பார்க்க கரெக்டா வந்துடும். வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுமே உண்டு. ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம். அதுல வந்து எல்சிஎம், HCF இருந்து தனியாவே கேட்பாங்க. அதே மாதிரி மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா இன்டர்பிரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, இந்த எல்லா டாபிக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த எல்லா டாபிக்கும் நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணிட்டோம், இன்னும் புதுசாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுல நீங்க எல்லா டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுலயும் எதையும் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகே, ஜாமெட்ரி மட்டும் கடைசியில படிங்க. ஓகே, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி வந்து கொஞ்சம் ஓரளவு மற்றதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டு படிங்க. பர்டிகுலரா அல்ஜிப்ரா, ட்ரிகாமெட்ரி கூட பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு வாட்டி பார்த்தா புரிஞ்சிடும். ஆனா ஜாமெட்ரி வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கு மட்டும் நீங்க கடைசியில படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் நீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே. ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல எல்லா எக்ஸாமும் போல இதுல வந்து ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வருது. ஓகே, டோட்டலா 40 கொஸ்டின். அதுல இந்த 2ல இருந்தே வந்து 15 கொஸ்டின்ஸ்க்கு மேல வந்துருது. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ சயின்ஸுக்கான வெயிட்டேஜ் மற்ற ரயில்வே எக்ஸாமோட கம்பேர் பண்றப்போ இதுல இருக்கதான் செய்யுது, கொஸ்டின் கேட்க தான் செய்யறாங்க. ஆனா இப்போ ஏஎல்பியோ, குரூப் டியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சயின்ஸுக்குன்னு தனியா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல அந்த அளவுக்கு இல்லாட்டிலும் கண்டிப்பா இதுலயுமே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஆனா இந்த ஆர்டர்ல படிங்க. ஓகே, டெய்லி ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர் படிங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டரி கம்ப்ளீட் பண்ணுங்க, ஜியாகிரபி கம்ப்ளீட் பண்ணுங்க, பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணுங்க, எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஆர்டர்லயே படிச்சா கூட போதும். ஆனா இதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே, டைம் எடுக்க தான் செய்யும். இதுக்குமே நம்ம கம்ப்ளீட்டா வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே சிலபஸ் தான். ஆனா இதுல வந்து 120 கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஜிகேல இருந்து 50 கொஸ்டின், மேத்ஸ்ல 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35 கொஸ்டின். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல 2லயும் 5 கொஸ்டின். ஸோ டோட்டலா 20 கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க. ஆனா டைம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலயுமே வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். மலையாளம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லயுமே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்க இந்த சிபிடி 1க்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது. சிபிடி 2க்கு சேம் சிலபஸ் தான். ஓகே, இப்போ போன ரெக்ரூட்மெண்ட்ல இதுக்கு முன்னால வந்த இதே என்டிபிசி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 35,277 வேகன்சி இருந்துச்சு. ஆனா இந்த வருஷமும் இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மினிமம் 10,000 வரலாம். ஓகே, 10,000க்கு மேல கன்ஃபார்மா இருக்கும். ஓகே, மினிமம் 10,000 அப்படிமா நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் என்டிபிசி எக்ஸாம் வரும். என்டிபிசி, ஏஎல்பி, குரூப் டி எல்லாமே இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் வரும். அப்படிங்கிறப்போ ஒரே நேரத்துல பல்கான வேகன்சி கொடுக்க மாட்டாங்க, ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அடுத்த வருஷத்துக்கும் தேவை அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் கம்மியா தான் கொடுப்பாங்க. அப்படின்னாலும் மினிமம் ஒரு 10,000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுல
சென்னை ரீஜன்ல மட்டுமே 2694 வேகன்சி இருந்துச்சு. அதுல சிபிடி 1க்கு சென்னை ரீஜனுக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ல அப்படிங்கறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி, ஒவ்வொரு போஸ்ட்லயும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ் கிளர்க்கு வந்து இருந்திருக்கு. ஓகே, இதுல வேகன்சி கம்மி, அதனாலதான் ஹையஸ்டா போயிருக்குது. பட் இதையே நம்ம வந்து டார்கெட்டா எடுத்துக்கலாம். ஓகே, கண்டிப்பா இந்த வேகன்சி விட அதிகமாக தான் இருக்க போகுது சென்னை ரீஜியனுக்கு. அப்படிங்கிறப்ப இந்த கட் ஆஃபை விட கம்மியா தான் இருக்கும். இந்த கட் ஆஃப் விட இந்த வருஷம் வந்து சிபிடி 1க்கு வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகே, ஸோ யூஆருக்கு வந்து யூஆர் கேட்டகரினா நீங்க 87 மார்க் மேல எடுக்கணும். அதே மாதிரி எஸ்சினா 80க்கு மேல, எஸ்டினா 75க்கு மேல, ஓபிசினா 85க்கு மேல, இடபிள்யூஎஸ்னா 84க்கு மேல. இந்த மாதிரி உங்களோட டார்கெட் வந்து வச்சுக்கோங்க. நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 85 மார்க்கு மேல எடுக்கணும் 100க்கு. ஓகே, சிபிடி 1ல 100 மார்க்குக்கு 85 மார்க்குக்கு மேல எடுக்கணும். உங்களோட ரா ஸ்கோர் வந்து ஒரு 80 கிட்ட வந்தாலே நார்மலைசேஷன் பண்றப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா 85க்கு தாண்டி போகும். பட் எல்லா டைமும் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில டைம் கம்மியா கூட ஆகும் ஒரு சில ஷிஃப்ட்ல இருக்கவங்களுக்கு. அப்படினால நீங்க எப்படி படிச்சாலும் 85க்கு மேல, எந்த மாதிரி கேட்டாலும் 85க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 85க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா மேத்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்கணும், ரீசனிங்ல ஃபுல் மார்க் எடுக்கணும், ஜென்ரல் அவேர்னஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 25 மார்க்குக்கு மேல கண்டிப்பா எடுத்தாகணும். ஓகே, டோட்டலா 40 கேட்கறாங்களா, 40ல 25க்கு மேல கண்டிப்பா எடுத்தாகணும். இது பாசிபிள் தான். ஓகே, ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 85 மேல எடுக்க முடியும். நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா இதை உங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த 120 டேஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல மேத்ஸுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும்தான், அதை மட்டும் பார்த்தா போதும், உங்களோட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் புக் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டு பாருங்க. கண்டிப்பா அதுவே வந்து உங்களுக்கு போதுமானது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுல ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி ரீசனிங்குக்குமே நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தா மட்டும் போதுமானது, சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ நம்ம கோர்ஸ்ல மேத்ஸ், ரீசனிங் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயே டீச் பண்ணிருக்கோம். ஓகே, மேத்ஸ் வந்து ஆல்ரெடி ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தமிழ்ல வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை டீச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அப்படினால உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்கனாலுமே. ரீசனிங் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு சில டாபிக் மட்டும் தமிழ்ல பண்ண வேண்டி இருக்குது. அதுக்கான கண்டென்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அது இன்னொரு 2 வாரத்துக்குள்ள ஒரு சில டாபிக் மட்டும் இருக்குது. இந்த டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா கேலண்டர், அந்த மாதிரி ஒரு சில டாபிக் மட்டும் தமிழ்ல கொடுக்காம இருக்கும். ஓகே, அதாவது தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். அதுல ஸ்கிரீன்ல வரக்கூடிய கொஸ்டின் வந்து இதுல வர்ற மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதை நான் வந்து தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ கொஸ்டினும் தமிழ்ல கொடுத்து இப்போ புதுசாகவும் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் தமிழ்ல நம்மளுடைய கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது, கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே ஒரு 150 வீடியோக்கு மேல கொடுத்துட்டோம். அது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை கண்டினியூவும் பண்ணுவோம். ஓகே, கரண்ட் அஃபேர் மந்த்லி கரண்ட் அஃபேர் வந்து பிடிஎஃப் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம். வீடியோஸ் வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மாசத்துக்குள்ள வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது 2 பேர் 3 பேர் டீச் பண்றாங்க. அதுவும் சீக்கிரமாவே கொடுத்துருவோம். அடுத்ததா மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இப்போ ஹிஸ்டரி, பாலிட்டி அந்த மாதிரிலாம் கேட்குறீங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம கோர்ஸ்ல வீடியோஸ் இருக்குது. ஆனா அதுல இதே மாதிரி கண்டென்ட், அதாவது இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருக்கும், அது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் புக் நாங்க ரெடி பண்ணிட்டோம் தமிழ்ல. ஓகே, தமிழ்ல என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி அதுல வந்து புக் ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அந்த புக்கை நீங்க படிச்சா போதும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா, நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எனக்கு புரியும் அப்படின்னா நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத நீங்க பார்த்தாலே போதுமானது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுமே நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தா போதும் தான், உங்களுக்கு புரியும் தான். ஆனா நீங்க படிக்கிறதுக்கு, ரீட் பண்றதுக்கு தமிழ்ல தான் உங்களுக்கு வேர்ட்ஸ் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க புக்கை வாங்கிக்கலாம். ஓகே, புக்கு அதனாலதான் நாங்க சீக்கிரமா ரெடி பண்ணிட்டோம், வீடியோவா பண்றது டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி சயின்ஸுக்கு நியூ சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் வந்து இந்த ஒரு சில சப்ஜெக்ட் தான், அதுக்கும் புக்கு கொடுத்துட்டோம். அப்படிங்கறனால நம்ம கிட்ட வந்து தமிழ்ல 100% கண்டென்ட் அவைலபிளா இருக்குது. ஒரு சிலது இன்னும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நாங்க வந்து எக்ஸாமுக்கு முன்னால ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய ஜிகே புக்கு. ஓகே, அதாவது இதுல வந்து வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி இந்த 3மே வந்து கவர் ஆகும். எக்கனாமிக்ஸுக்கு வந்து நாங்க இன்னொன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அது கொடுப்போம். ஸோ அதை கொடுத்தாலும் நீங்க இந்த புக்கு வாங்கினவங்களுக்கு அந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நம்ம அந்த புக்கு வாங்குவோம்னு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்க இந்த புக்கை வாங்குங்க. நாங்க இன்னொரு எக்கனாமிக்ஸ் கண்டென்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பிடிஎஃப் எல்லாருக்குமே நாங்க ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஓகே, ஏன்னா இந்த புக்கை வாங்கினவங்க யாரும் டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறனால. அதனால நீங்க தாராளமா உடனே இந்த புக்கை வந்து ஆர்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த புக்குக்கான ஃபீஸ், அதுக்கப்புறம் நம்ம கோர்ஸுக்கான ஃபீஸ் எல்லாமே நான் வந்து சொல்றேன். இந்த புக் வந்து உங்களுக்கு தியரிட்டிக்கலா தான் இருக்கும். அதாவது
கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்காது. தரவா உங்களுக்கு என்னென்னவோ அது வந்து உங்களுக்கு பேராகிராஃப் மாதிரி டீட்டெயில்டா இருக்கும், தமிழ்ல தான் இருக்கும். ஸோ அதை படிச்சா போதும், அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பாத்தீங்கன்னா அது போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நீங்க ஜாயின் பண்ணணும். இந்த NTPC எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணணும். கோர்ஸ்ல நீங்க நம்மளோட ஆப்ல ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499 காட்டும். ஆனா நீங்க ஆக்சுவலா பே பண்ண வேண்டியது 999 தான். ஓகே, அதே மாதிரி ஜிகே புக்கு வந்து நீங்க நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா 700 காட்டும். ஆனா நீங்க ஆக்சுவலா பே பண்ண வேண்டியது 455 தான். ஸோ இந்த அமௌண்ட் எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம கோர்ஸுக்கான வேலிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு. இதுல NTPC மட்டும் இல்ல, ரயில்வேல வரக்கூடிய ALP, குரூப் டி, மற்ற எல்லா எக்ஸாமே கவர் ஆகும். RPF, சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் கவர் ஆகும். அதுக்கப்புறம் SSCல வரக்கூடிய CGL, CHSL, MTS, கான்ஸ்டபிள், ED, CAPF, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், இதுக்கான சிலபஸும் கம்ப்ளீட்டா கவர் ஆகும். அதுக்கப்புறம் CAPFன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய நிறைய எக்ஸாமுக்கான ஒரு 35 எக்ஸாமுக்கு மேல இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. ஸோ அதனால தான் நான் 3 இயர் வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க வந்து ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டு எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் இதுல வந்து படிச்சுக்கலாம். ஓகே, தனித்தனியா ஃபோல்டர் போட்டு அதுக்கான சிலபஸ் வந்து தனித்தனியா வீடியோவா வந்து கொடுத்துருப்போம். எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டா A to Z வீடியோவே இருக்குது. அந்த வீடியோக்கான PDF-ம் கொடுத்துருவோம். அந்த PDF நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம், நான் அப்படியே ரிவிஷன் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்தா இருக்கும். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இதுல வந்து டீச் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப்க்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்குது. வெப்சைட்டுக்கான லிங்க்கும் அவைலபிளா இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஆப் தேவையோ அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிளே ஸ்டோர்ல சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலும் நம்ம ஆப் வந்துடும். அதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சேட்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதாவது ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் இருக்கும் சேட்டை கிளிக் பண்ண உடனே. அதுல இந்த மாதிரி NTPC எக்ஸாமுக்கான கோர்ஸ் வேணும், இல்லைன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 2 ஹவருக்குள்ள நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 to 3 ஹவருக்குள்ள எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க பே பண்ணணும், ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டு மறுபடியும் இந்த சேட்ல வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த மாதிரி தெளிவா சென்ட் பண்ணுங்க. ஓகே, யாருக்கு அனுப்புனீங்க, எவ்வளோ அமௌண்ட், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் நம்பர்லாம் இருக்கிற மாதிரி சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. 24 ஹவருக்குள்ள உங்களுடைய கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 24 ஹவர் கழிச்சு நீங்க ஆப் ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ண உடனே பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்துடும். அதை ஸ்டார்ட் லேர்னிங் கொடுங்க. இல்லைனா நிறைய கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா CAL கொடுத்துட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கண்டென்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல NTPC, ALP, குரூப் டி, RPF, சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபோல்டரை வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ NTPCங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்க. இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் மேலேயே இருக்கும். இந்த 120 டேஸ்க்கான அந்த டைம் டேபிள், டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற டைம் டேபிள் PDF-ஆ இருக்கும். அதையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அடுத்ததான் மேத்ஸுக்கு ஒரு வீடியோ தான் இருக்குதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த ஒரு வீடியோவில் எங்க நீங்க பார்க்க வேண்டிய வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அதுவும் இந்த கோர்ஸுக்குள்ளேயே தான் இருக்குது. நிறைய எக்ஸாமுக்கு கொடுத்துருக்கனால காமனான வீடியோஸ் இருக்குனால நான் ஒரு ஃபோல்டரில் கொடுத்துட்டு அதுக்கான பாத்வே என்ன அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பேன். அவ்வளவுதான். ஓகே, மற்றபடி ரீசனிங், ஜிகே எல்லாமே இதுல வந்து அவைலபிளா இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, அடுத்ததா எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வேணும். நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா யூத் காம்படிஷன் டைம்ஸ், அதாவது YCT அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த புக் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வாங்கிக்கோங்க. சயின்ஸுக்கு தனியா இருக்குது, மேத்ஸுக்கு தனியா இருக்கு, ரீசனிங் தனியா இருக்கு, மற்ற ஜிகே சப்ஜெக்ட்டுக்கு தனியா இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி SSCக்கான கிரண் புக்கோ இல்லைன்னா பினாக்கல் புக்கோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் போதுமானது. ஓகே, அதுவே போதுமானது. நீங்க இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஒண்ணுதான். SSCலையும் ரயில்வேலையும் நீங்க வந்து கொஸ்டினை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. பர்டிகுலரா மேத்ஸ், ரீசனிங்க்கு. ஓகே, சயின்ஸ்ல இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க, SSCல ஈஸியா கேட்பாங்க. ஜிகேல மற்ற ஜிகே சப்ஜெக்ட்ல இதுல கொஞ்சம் ஈஸியா கேட்பாங்க, SSCல கொஞ்சம் டஃபா கேட்பாங்க. ஸோ ஜிகேவை தவிர மேத்ஸ், ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கிரண் புக் வச்சிருந்தாலும் சரி, பினாக்கிள் வச்சிருந்தாலும் சரி, இல்லைன்னா YCT வாங்கிட்டாலும் சரி, நீங்க 2 எக்ஸாமுக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒன்று வாங்குங்க, போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 120 டேவும் நீங்க வந்து எந்த மாதிரி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசனிங்க்கு 1 hour கொடுக்கணும், மேத்ஸுக்கு 1 hour கொடுக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கே டெய்லி ஒரு வீடியோ நீங்க பார்க்கணும், அதுக்கு 1 hour கொடுக்கணும். அதே மாதிரி ஜிகே டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணும், அதுக்கு 1.5 மணி நேரம். வீடியோ பார்த்தாலும் 1.5 மணி நேரம், புக்கு படிச்சீங்கன்னா மினிமம் 1.5 மணி நேரம் புக்கு படிங்க. ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 5ல இருந்து 10 பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, நான் டைம் டேபிள்ல கரண்ட் அஃபேர் இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா டெய்லி நீங்க ஒரு வீடியோ பார்க்கணும். ஓகே, ஸோ இது வந்து நீங்க 2024 ஜனவரில இருந்து இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் பாருங்க. அதுக்கு முன்னாலேயும் கண்டிப்பா கேட்பாங்க.
உங்களால முடியும் அப்படின்னா 2023 ஜனவரில இருந்து கூட படிங்க. ஏன்னா பின்னால் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னால இருந்த எக்ஸாம்ல. ஓகே, அதனால நீங்க முன்னால இருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. 2023 இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் பாருங்க. 24 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து நம்ம கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ தரவா அதை வந்து பாத்துக்கோங்க. டெய்லி அட்லீஸ்ட் 5ல இருந்து 6 மணி நேரம் உங்களுக்கு தேவை. ஓகே, ஸோ நீங்க வந்து உங்களால முடியுமா அப்படின்னு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இப்ப இருந்து படிச்சீங்கன்னா டெய்லி உங்களால 3 மணி நேரம் தான் கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த 120 நாள் டைம் டேபிள் ஒரு 150 நாள்லயோ 170 நாள்லயோ உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா இப்பதான் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் டைம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத நிறைய இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு நாளைக்குள்ளதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ டே 1ல என்ன பண்ணணும்னா ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரீஸ்ல 5 வீடியோ இருக்குது. அதுல ஒரு வீடியோ தான் நான் முதல் நாள் கொடுத்துருக்கேன், அந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ்ல 12 வீடியோ இருக்கும். ஓகே, அதுல ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. ஓகே, அதுல மாடர்ன் இந்தியால ஒரே ஒரு வீடியோ மட்டும் ஃபர்ஸ்ட் டே பாருங்க. ஸ்ட்ராட்டஜிக்கேல ஒரு வீடியோ பாருங்க. இது போக கரண்ட் அஃபேர்ல டெய்லி ஒரு வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி டெய்லி நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்துருக்கேன். நீங்க நான் சொன்ன ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதை பார்த்து நீங்க வந்து ரெகுலரா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. டெய்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா தான் உங்களுக்கு கடைசியில வந்து கஷ்டமா இருக்காது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரீசனிங்கை முடிச்சுட்டு அடுத்து மேத்ஸ் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியில ஜிகே மட்டும் உங்களால ஒரு நாள் ஃபுல்லா படிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, டயர்ட் ஆயிருவீங்க. அதனால இருந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலான டைம் கொடுத்தீங்கன்னா உங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமான எஃபிஷியன்டோட உங்களால படிக்க முடியும், எஃபிஷியன்சியோட படிக்க முடியும். ஓகே, அதனால நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றதா கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ 120 நாள்ல எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் ஆகணும்னு நான் சொல்லல. மேத்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும், ரீசனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும், ஸ்ட்ராட்டஜிக்கே ஓரளவு கம்ப்ளீட் ஆயிரும், ஜிகேல மேக்ஸிமம் டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஏன்னா ஜிகே கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படிங்கறனால. ஸோ அடுத்து நீங்க என்ன பண்ணணும், இந்த 120 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க. ஓகே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க. அதுக்கப்புறம் ஏன்சியன்ட் ஹிஸ்டரி நம்ம அந்த 120 டே ஸ்ட்ராட்டஜிக்குள்ள கொண்டு வர முடியல, அதனால அதையும் நீங்க தனியா பாத்துக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னும் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ பார்த்தாலுமே அதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதையும் நீங்க வந்து பாருங்க. அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் வந்து போட்டு பாருங்க. டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்க நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுங்க, அப்பதான் லேட்டஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம கோர்ஸ்லயுமே கொடுத்துருவோம், நம்ம ஆப்லயுமே கொடுப்போம். இப்பவே நீங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணி மார்க் டெஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நோட்டிபிகேஷன் வர்ற டைம்ல நீங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா பிராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். அந்த டைம்ல நீங்க மார்க் டெஸ்ட் போட்டா போதும். ஓகே, அந்த டைம்ல நீங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணா போதுமானது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.